வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா அவங்களோட மாமனார்ட்ட சொல்றாங்க, நீங்க அவருக்கு என்ன கல்யாணமே பண்ணி வச்சிருக்க கூடாது மாமா அப்படின்னு சொல்றாங்க. அவர் உங்களுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே தவிர அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கல மாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பாக்கியா மாமனார் கேட்கிறாரு, உன்னை பிடிக்காம தான் உன் கூட இத்தனை நாள் அவன் குடும்பம் நடத்தினானாமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை பிடிக்காம தான் 3 பிள்ளையை பெத்துக்கிட்டானா அவன் அப்படின்னு கோவமா கேட்கிறாரு. அவனுக்கு ஒரு பையன், அவன் பையனுக்கு ஒரு பையன் பிறக்க போது இப்ப என்ன பிடிக்கல அப்படின்னு கேக்குறாரு. இல்ல மாமா, எப்போதுமே அவருக்கு என்ன பிடிக்கல, அவருக்கு யாரை பிடிச்சிருந்ததோ அவங்களே நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் மாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அப்படி பண்ணிருந்தா குடும்பமாவே இருந்திருக்காதுமா அப்படின்னு பாக்கியா மாமனார் சொல்றாரு. இப்போ அவன் ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டான், உன்கிட்ட வெறும் 10,000 ரூபாய் கொடுத்து குடும்பத்தை பாத்துக்க சொன்னா, ஆனா நீ எவ்வளவு அழகா பாத்துக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அவ கேக்குற பணத்தை அவன் கொடுக்குறான், ஆனாலுமே அவளுக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவருக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவர் வாழ்ந்திருப்பாரு மாமா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எனக்கும் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, என்னோட 25 வருஷமே போச்சே மாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நானும் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெத்தேன் வளர்த்தேன், இருந்தாலும் நான் என்ன வாழ்ந்தேன் அப்படின்னு ரொம்ப விரக்தியா பேசுறாங்க பாக்கியா. பிடிக்கலன்ற வார்த்தையை தானே நான் 25 வருஷமா கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. சில சமயம் எனக்கு தோணும், பிளாக் காஃபி போடுறதுக்காக தான் நான் பிறந்தேன் நான் அப்படின்னு சொல்றாங்க. சாரி மாமா, உங்களை குறை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. என்னோட அப்பா இறந்தப்ப நீங்க தான் எனக்கு நல்லது பண்ணுனீங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நான் அவர் மட்டும் இல்ல மாமா, நானும் சந்தோஷமா இல்ல மாமா அப்படின்னு சொல்றாங்க. டைவர்ஸ் வாங்கினப்ப உங்களுக்கு முட்டாள்தனமா தோணி இருக்கலாம், ஆனா அது அவருக்கு மட்டும் விடுதலை இல்ல மாமா, எனக்கும் விடுதலைன்னு எனக்கு தோணுச்சு மாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. ஏன்னா என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. யாரும் என்ன திரும்ப திரும்ப அவமானப்படுத்த மாட்டாங்கன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னை பத்தி நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம் மாமா, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாக்கியா. ஜெனியன் இப்போ ஈஸ்வரி பாட்டிட்ட சொல்றாரு. ஜெனி சொல்றா, பாட்டி எழில் அமிர்தாவை விரும்புறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு எதுக்காக வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு கேக்குறா அப்படின்னு சொல்றாரு. எழில் இப்போ அவங்க வராரு, என்ன பாட்டி அப்படின்னு கேக்குறாரு. நீ என்ன பாட்டின்னு கூப்பிடாதடா, நீ எனக்கு பேரனே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொந்த வீடு பத்திக்கிட்டு ஏறிறப்ப உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்கிற என்ன ஆள்டா நீ அப்படின்னு திட்டுறாங்க. வீட்டுல இருக்க ஆள்கள்லாம் ஒரு திசைக்கு போக போறாங்க, நீ மட்டும் சந்தோஷமா இரு அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போறாங்க. செலியனை பார்த்து எழில் கேக்குறாரு, என்னடா உனக்கு ஏதாவது சொல்லணுமா, சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருப்பேன், இந்த வீட்டுக்காக ஏதாவது பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு செலியன். ஜெனி எழிலுக்கு டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. செலியனும் பாட்டியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. உன்னோட வாழ்க்கை அவங்களுக்கு முக்கியம் இல்ல, அவங்களுக்கு இந்த வீடு தான் முக்கியமா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுக்காக உன்னோட வாழ்க்கையை பலி கொடுக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. எழில் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா செய்வீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பாட்டியும் செலியனும் என்கிட்ட பேசினதை பத்தி நீங்க அம்மாட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. கோபி அப்பா ஊருக்காரருக்கு போன் பண்ணி பேசுறாரு. அப்பா அங்க வந்து நிலத்தை விக்கிறத பத்தி கேள்விப்பட்டேன், எனக்கு அதுல எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கோபி சொல்றாரு, ஸ்பீக்கர்ல போடுங்க போனு அப்படின்னு சொல்றாரு. சொத்தை வாங்க போறவரு உங்க பக்கத்துல தானே இருக்கிறாரு, அவரும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. கோபி சொல்றாரு, என்னோட அப்பா விற்க வந்தது எங்களோட பூர்வீக சொத்தை, எனக்கு இதுல சுத்தமா சம்மதம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. என்னோட சைன் இல்லாம அந்த லேண்டை விற்க முடியாது, அப்படி நடந்துச்சுன்னா நான் கோர்ட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. அதுக்கப்புறமா உங்களுக்கு தான் அது பெரிய சிக்கலா வந்து முடியும் அப்படின்னு சொல்றாரு கோபி. அதுக்கப்புறமா நாளைக்கு வந்து நீங்க என்னைய குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு கோபி. இடம் வாங்க வந்தவர் கோபியோட அப்பாவை பார்த்து பேசுறாரு. பிரச்சனை எதுவும் இல்லைன்னு தான் உங்க இடத்த வாங்குறதுக்காக வந்தேன், நாளை பின்ன என்னால கோர்ட்டுக்கெல்லாம் அலைய முடியாதுங்க அப்படின்னு சொல்றாரு. இது என்னோட சுய சம்பாத்தியம் அப்படின்னு கோபியோட அப்பா சொல்றாரு. நான் நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கோர்ட்ல கேஸ் போட்டா என்னால கோர்ட்டுக்கெல்லாம் அலைய முடியாதுங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. இடம் வாங்க வந்தவர் எனக்கு இந்த இடம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கோபி அப்பா இப்போ கோபி அம்மாவுக்கு கால் பண்ணி ரொம்ப கோவமா பேசுறாரு. உன்னோட மகன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேக்குறாரு. இங்க இருக்கிற சொத்து எல்லாமே நான் உழைச்சு சம்பாதிச்ச சொத்து அப்படின்னு சொல்றாரு. இடம் வாங்க வந்தவருக்கு போன் பண்ணி நான் கோர்ட்ல கேஸ் போடுவேன் அவன் பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தானா அவன் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு திட்டுறாரு. எழில பார்த்து பாட்டி கேக்குறாங்க, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேக்குறாங்க. ஜெனி சொல்றாங்க, எழில் என்ன தப்பு பண்ணான்னு அவனை திட்டுறீங்க, தப்பு பண்ணதெல்லாம் அங்கிள் தானே அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட தாத்தா வயசான காலத்துல அவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி சொல்றாங்க. சொத்தை விற்க முடியலையா, கோபி போன் பண்ணி யாரு சொத்து வாங்கினாலும் அவங்க மேல கேஸ் போடுவேன்னு சொன்னானா அப்படின்னு சொல்றாங்க. சொத்தை இப்ப யாரும் வாங்க மாட்டேன்றாங்களா, உங்க தாத்தா அவ்வளவு கத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஏதாவது ஆகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பிச்சு வச்சது நீ தானே, இப்ப பேசாம இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க.
நீ பணம் தரேன்னு சொன்னா நீ தானே கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு வழி இருந்தும் நீ செய்ய மாட்டேன்றல, உனக்கு உன்னை பத்தி மட்டும் தானே கவலை அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு வேற எதை பத்தியும் யாரை பத்தியும் கவலை இல்லைல்ல, தாத்தா எப்படியோ போகட்டும், யாரும் எப்படியும் போகட்டும், ஆனா நீ மட்டும் நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எழில் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.